கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை ஃபாலோ பண்ணி வரும். ஃபஸ்ட்டு ஹேபிட், உங்களை சுற்றி இருக்கவங்கள எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கொலீக்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளோட பெட்டராக இருக்கணும். அப்போ தான் நம்மளும் பெட்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் படிப்பீங்க. இல்லை ஒரு வேளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே சேவிங்ஸ்லாம் பண்ணாமல் மூவிஸ் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கவங்களை நம்மளோட பெட்டராக வச்சுருக்கணும். வாரன் பஃபட்டோட லைஃப்பில் 2 முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. ஒன்று பில் கேட்ஸ், ரெண்டாவது சார்லி மங்கர். பில் கேட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நம்பர் 1 ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சார்லி மங்கர். எல்லாத்துக்குமே தெரியும், அவர் தான் அவரோட ஒர்க்கிங் பார்ட்னர். இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வாரன் பஃபட்டுக்கு ஈக்குவல் இல்லைன்னா பெட்டராக தான் இருப்பாங்க. அதனால தான் வாரன் பஃபட் அவரோட வச்சுருக்காரு. அதே மாதிரி அவர் சூஸ் பண்ணுற மேனேஜர்ஸ் எல்லாமே, அவருக்கு கீழே வர மேனேஜர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வாரன் பஃபட் சூஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் ஆளாக தான் சூஸ் பண்ணுவார். இதுதான் ஃபஸ்ட்டு ஹேபிட். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட சுற்றி இருக்கவங்களை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அவங்களோட பாசிட்டிவ் எதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிங்க. ரெண்டாவது ஹேபிட், உங்களோட டைம் டேபிள், அதாவது உங்களோட அஜெண்டாவை நீங்கள் தான் செட் பண்ணணும், வேறு யாரும் செட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு யாராவது உங்களுக்கு இன்றைக்கி மூவிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு நோ சொல்லணும். எப்போவுமே நம்ம அதிகமாக எஸ் சொல்கிறதோட அதிகமாக நம்ம நோ சொன்னால் தான் நம்மளோட டைமை நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா டைம் தான் லைஃப், லைஃப் தான் எல்லாமே. இதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னா வாரன் பஃபட் ஒன்று அழகாக சொல்லியிருக்காரு, 5/25 ஸ்ட்ராட்டஜி. அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் முக்கியம்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 25 ஐட்டம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். அந்த 25 ஐட்டத்தில் டாப் 5 மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வர ரெக்வெஸ்ட் மட்டும் நீங்கள் எஸ் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹெல்த் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், உங்கள் கெரியர் ஆகட்டும், இல்லை நீங்கள் உங்கள் மணி மேக்கிங் ஸ்கில் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் மட்டும் நீங்கள் எஸ் சொல்லுங்கள். வேறு யாராவது அந்த டைமில் நீங்கள் யாரும் ஆக்குப்பை பண்ணுறேன்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோ சொல்லணும். பட் அஃப்கோர்ஸ் அது அவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளை புரிஞ்சுக்கிற ஆளாக இருந்தாங்க அப்படின்னா, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஆளாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களோட அஜெண்டா வச்சு ஒர்க் பண்ணுங்கள், ப்ரியாரிட்டி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இந்த வாரன் பஃபட்டோட 5/25 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மறந்துடாதீங்க. மூணாவது விஷயம், நிறையா படிங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், வாரன் பஃபட் எவ்வளோ படிப்பார் அப்படிங்கிறது. நம்மளுக்கும் நம்மளை பற்றி தெரியும். நம்ம படிக்கிறத ஒரு சுமையாகவே எப்போவுமே நினச்சிட்டு இருக்கோங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா படின்னு சொல்லி அது ஒரு சுமையாக்கிருச்சு. பட் படிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டே எடுத்துங்க. பாஸ்ட் ஒரு 80-90 இயர்ஸ் ஷேர் மார்க்கெட் இருந்திருக்கு. அதோட தப்பெல்லாம் என்னென்னலாம் லேர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தா மட்டும்தான் தெரியும். நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம், நான் சொல்லலாம், பட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷனாக தான் அமையும். இந்த பக்கம் வாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமே தவிர, பட் நீங்கள் நடந்து வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் எப்போவுமே நீங்கள் உங்கள் புக்ஸாக இருக்கட்டும், இல்லை மேகசின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆனுவல் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்போவுமே நீங்கள் படிச்சுட்டே இருங்க. நீங்கள் ஒரு லேர்னிங் மிஷினாக இருங்க. சரி, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் திங்க் பிக், ஓகேவா? பெருசாக யோசிங்க, பட் ஸ்டார்ட் ஸ்மால். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே இருங்க. வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படிக்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தாங்க ஒர்க் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்குமுலேட் ஆகும், பட் பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்கள் இமெயிலை கொடுங்க, நான் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன். நம்மளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புக்ஸ் என்னென்ன புக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் மெயில் ஐடியை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். 4வது ஹேபிட், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அதனால் வர்ற பயன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் சந்தோஷத்தை தள்ளி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடியை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க எல்லாத்துக்கும் மார்ஷ்மெல்லோ கொடுத்துருக்காங்க. மார்ஷ்மெல்லோன்னு ஒரு கேண்டி மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு 1 hour கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இதே மாதிரி நான் இன்னொரு மடங்கு கொடுக்குறேன், 1 கொடுத்துனா நான் 2 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10 குழந்தைகளில் ஒரு 6 குழந்தைங்க 7 குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக சாப்பிட்டாங்க. பட் அந்த 1 hour கழித்து யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கேண்டி வாங்கியிருக்கவங்களோ அவங்க லைஃப்பில் பின்னாடி பாட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க, ஒரு பெட்டர் பொசிஷன்லேயும் இருந்திருக்காங்க. வாரன் பஃபட் இந்த விஷயத்தை அவர் சீக்கிரமாக கற்றுக்கிட்டார். அவர் ஒரு 12-13 வயசுலேயே அவர் ஃபஸ்ட்டு ஷேர் வாங்கும்போது அவர் நல்ல கம்பெனியாக தான் வாங்கியிருக்காரு, பட் சீக்கிரமாக அதை விற்றுட்டார். ப்ராஃபிட் ஒரு 10% 20% இருக்கும்போது விற்றுட்டார். விற்றதுக்கப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்மடங்காச்சு. அதை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போவே தெரிஞ்சுக்கிட்டார், பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம நல்ல விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பயன் பல மடங்காகும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறீங்க, பின்னாடி உங்களுக்கு நல்ல பயன் வருது அப்படின்னா
நீங்கள் இம்மீடியட்டாக கிடைக்கிற சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஷேர் சூஸ் பண்ணிடுறீங்க. ப்ராஃபிட் வந்து ஒரு 10% 15% உங்களுக்கு ஒரு 1 இயர் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே வித்துறக்கூடாது. நம்ம நல்ல ஷேர்னு தெரியற வரைக்கும் நம்ம லைஃப் டைம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸும் மல்டிஃபோல்டாக இருக்கும். 5th அண்ட் ஃபைனல் ஹேபிட், எப்போவுமே உங்கள் சொசைட்டிக்கு நீங்கள் திருப்பி கொடுங்க. அது காசாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு பழைய துணி இருந்தால் கூட தூக்கி எறியாமல் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது விஷயம் தெரியும், எதாவது நாலேஜ் தெரியும் அப்படின்னா அதை சொசைட்டிக்கு கற்றுக் கொடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. எப்போவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கறனால எப்போவுமே நீங்கள் வந்து குறைய மாட்டீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் இம்ப்ரூவ் ஆவீங்க. வாரன் பஃபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000லேருந்து இது வரைக்கும் 2019 வரைக்கும் ஆல்மோஸ்ட் $46 பில்லியன் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் லைஃப்லேயே இது வரைக்கும் உலகத்திலேயே அவர் தான் அதிகமாக டொனேட் பண்ண ஆள். அதனால் அவர் வந்து ஏழையாக கிடையாது. அவர் வந்து மேலும் மேலும் பணக்காரராக தான் போயிட்டுருக்காரு. இந்த 5 ஹேபிட்டில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒருவேளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஹேபிட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 5மே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 5மே நீங்கள் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே திங்க் பிக் பட் ஸ்டார்ட் ஸ்மால். ஏதோ ஒரு ஹேபிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது எந்த ஹேபிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டில் தென், ஹாப்பி இன்வெஸ்டிங்.